ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயும் வந்து இன்னைக்கு கொஞ்சம் வெயிலாக நல்லா தான் இருக்குது. ஆனால் ஊரில் பயங்கரமாக மழைன்னு கேள்விப்பட்டேன். எல்லாரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஆக்சுவலாக நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம மீன்களுக்கு பஞ்சமே இருக்காது. ஒவ்வொரு ஊர்லேயுமே சின்ன சின்ன கடைகள் அங்கங்கே இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக மீன் வரும், நம்ம போய் வாங்குவோம் இல்லையா? ஆனால் யூகேல வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது வந்து மீன் வகைகள் தான். ரொம்ப மீன் சாப்பிட்ற அந்த மாதிரி ரொம்ப கிரேசியும் கிடையாது. பட் நம்ம டெய்லி மீன் சாப்பிட்டு வளர்ந்தது இல்லையா, அதனால கட்டாயமாக அதை தேட தான் செய்வோம். யூகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வீட்டு பக்கத்தில் ஃபிஷ் கடையெல்லாம் இருக்காது. அப்படியே நமக்கு ஒரு ஃப்ரெஷ் கடை பார்க்கணும்னா கொஞ்சம் தூரம் போய் தான் பார்த்தா நமக்கு அங்கங்கே ஒன்று ஃப்ரெஷ் கடை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வெரைட்டிஸ் எதுவுமே இருக்காது. கூடி போனால் ஒரு 1 or 2 தான் நம்ம அதிகமாக வாங்குற பழக்கப்பட்ட மீன்களை பார்க்க முடியும். ஸோ ஆனால் சில கடைகளில் கொஞ்சம் தூரமாக பெரிய மார்க்கெட் எல்லாம் இருக்கும். அங்கே போனீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பார்க்கலாம். ஆனால் விலை வந்து 1க்கு 5 விலையாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி இங்கே கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளோ விலை ஜாஸ்தியாக இருக்கும் ஃப்ரெஷ் கடையிலலாம். அதாவது நம்ம ஒரு சாலை எடுத்துக்கோங்களேன். சாலை வந்து 1 கிலோ வந்து நம்ம ஊரில் எப்படியும் ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு கிடைக்கும். இங்கே வந்து நான் 1200 ரூபா கொடுத்து 10 சாலை வாங்கின நாளும் உண்டு. ஏன்னா அது ஃப்ரெஷ் அப்படின்றதுனால. பட் எப்பவுமே அப்படி வாங்க முடியாது சில நேரங்களில். ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி எல்லா வகையும், அதாவது நெத்தலியாக இருக்கட்டும், சாலையாக இருக்கட்டும், அந்த ஷீலா ஃபிஷ்னு ஒன்று சொல்லுவாங்க, வெட மீனா இருக்கட்டும், வாழை மீனா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு அதிகமாக பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரோசன்ல தான் வரும். அது ஊர்லேருந்து வருதா, சிலது வந்து ஸ்ரீலங்கா அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து வருது. இந்த ஃப்ரோசன் இது மாதிரி பாக்கெட்ல வரும், பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம கீரி மீன் சாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து ஃப்ரை பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன வயசுல ரொம்ப விரும்பி சாப்பிட்றது. ஸோ இது வந்து கண்ணுக்கு பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி பாக்கெட்ல வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷீலா ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஷீலா நம்ம ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல, பரக்குடா இங்கிலீஷில். இது வந்து நெத்திலி மீன். நெத்திலி மீனெல்லாம் அதாவது ஃப்ரெஷ்ஷாக பார்த்து ரொம்ப ரொம்ப மாதங்கள் ஆகுது. இது மாதிரி வந்து நமக்கு ஃப்ரோசனில் எல்லாமே கிடைக்குங்க. நிறைய வெரைட்டிஸ் வந்து ஃப்ரோசனில் பார்க்க முடியும். ஆனால் இது அதிகமாக நம்ம வாங்கி வச்சு சாப்பிடவும் முடியாது. பட் கிடைக்காத பட்சத்தில் நம்ம இது மாதிரி தான் வாங்கி நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாம் மீன்லேயே வளர்ந்ததில் எப்படி இதை விட முடியும்? நார்வேல்னா சும்மாவா? நம்ம மீன்லேயே வளர்ந்து மீன்லேயே பழக்கப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுற காரியமாக இருக்கும். ஆனால் நான் எப்படி இதை வாங்குவேன்னா, இதோட எக்ஸ்பைரி டேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இது எப்போ பேக் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்த்துட்டு வாங்கி பயன்படுத்தலாம். பட் ஸ்டில் இது வந்து அதிகமாக பயன்படுத்த முடியாது. ஸோ இங்கே உள்ள கொடுமைகள் இதுதான். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த நெத்தலி மீன் வந்து 6 பவுண்டு. 6ன்னா நம்ம ரூபாய்க்கு ஒரு 600+ வரும் 1 கிலோ நெத்தலி மீன். அப்புறம் வந்து கீரி மீன் சாலை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 8 சாலை இருக்குது. 4 பவுண்டு 399 இருக்குது. 4 பவுண்டுன்னா நம்ம ஊருக்கு வந்து 400 கொஞ்சம் கூட வரும். ஸோ இதுதான் யூகேல வந்து ஃபிஷ்ஷுக்கு இருக்கிற பெரிய ஒரு கஷ்டப்பாடு. நீங்கள் கிடைக்கிற இடத்துல நல்லா வாங்கி நல்லா சாப்பிட்டு சூப்பராக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். See you guys in next video.